நான் கேட்டிருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் சேது சமுத்திர கெனால் ப்ராஜெக்டிலிருந்து, சாராய ஆலையிலிருந்து, குடும்பம் நடத்தக்கூடிய நிறுவனத்திலிருந்து, இன்று அவர் கோர்ட்டுக்கு வந்த கார் எந்த நிறுவனத்தினுடைய பெயரில் இருக்கு, அவருடைய அபிடவிட், வாங்கியிருக்கக்கூடிய கடன், இது சம்பந்தமான எல்லா கேள்விகளையும் கூட இன்று கேட்டிருக்கின்றோம். அடுத்து வரக்கூடிய குறுக்கு விசாரணையின் பொழுது இன்னும் நிறைய கேள்விகளை கேட்க இருக்கின்றோம். ஒருத்தருக்கு நேரம் சரியில்லைன்னா நண்பா, அவருக்கு தானே தப்பா நடக்கணும். ஆனா அவருக்கு மட்டும் இல்லாம அவரை சார்ந்தவர்களுக்கு, குடும்பத்தினருக்கு, கட்சியினருக்கு, உற்றார் உறவினர் எல்லாருக்குமே தப்பா நடக்க போகுது அப்படின்னா அந்த ஒருத்தர் யார்? யார சீண்டுனா அண்ணாமலையை சீண்டிய புலிவாலை பிடித்த டிஆர் பாலு அவர்கள் வாண்டடா போய் தலையை நீட்டாரு, என்ன வெட்டுங்கன்னு வண்டியில் ஏறி இருக்கிறாரு. என்ன நடந்தது தெரியுங்களா? தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் 2023ஆம் வருடம் இருந்தபோது அவர் ஒரு ஊழல் பட்டியலை வெளியிடுறார். செய்தியாளர்கள் சந்திப்பில் ஏப்ரல் 14ஆம் தேதி டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி திமுக குடும்பமும், திமுக எம்எல்ஏ, திமுக அமைச்சர்கள்லாம் செஞ்ச ஊழல் பட்டியலை, மக்கள் வயிற்றில் அடித்து சொத்து சேர்த்த காசு ஊழல் பட்டியலை வெளியிடுறாரு. அதை பார்த்துட்டு டிஆர் பாலு அவர்கள் பொங்குறாரு. ஆர்எஸ் பாரதி தான் பொங்கி இருக்கிறாரு, அது அப்புறம் வருவான். பொங்கிட்டு அவர் மேல மான நஷ்டீடு வழக்கு போட்டே ஆகணும்னு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தொடங்குறாரு. ஏன் அப்படின்னா இவர் குடும்பத்துக்கும் சொந்தமா 21 நிறுவனங்கள், ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கே நமக்கு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா இவர் பாருங்க 21 நிறுவனத்தை தொடங்கி வச்சிருக்கிறாருங்க. 21 நிறுவனம் இவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் குடும்பத்தினர் இதில் எல்லாமே தனித்தனியாக சொல்கிறதா இருக்குது. இவங்க குடும்பம்னு ஒன்றா சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க கட்சி வரலாறு அது தானே. அதாவது கணவர், மனைவி, இதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் துணைவி, இணைவி, இதெல்லாம் நம்ம புது வரலாறு. இதெல்லாம் புதுசுக்கன்னா புதுசுன்ற மாதிரி இருக்கா. அதனால் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. டிஆர் பாலு அவர்கள் அவர் குடும்பத்தினருக்கு மட்டுமே 10,000 கோடி, எவ்வளவு 10,000 கோடியிலான சொத்துக்கள் இருப்பதாக அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டு விட்டார். உடனே இல்லைப்பா, நான் எந்த அளவுக்கு நியாயஸ்தன், தர்மஸ்தன், நேர்மையானவன், என்னை போய் இப்படி சொல்லிட்டீங்களே, எங்கள் கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கே சொந்தமாக ஒரு கார் கூட இல்லைங்கும் போது எனக்கு எப்படிப்பா வரும் 10,000 கோடி அப்படின்னு சொல்லி உடனே போய் நான் ரொம்ப நியாயஸ்தன், மானஸ்தன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் மேலே மான நஷ்ட வழக்கை இவங்க போடுறாங்க. ஏங்க எதுக்கு இதெல்லாம்? உங்கள் கட்சியை பற்றி, உங்கள் அமைச்சர்களை பற்றி, எம்பிக்களை பற்றி தான் மக்களுக்கு தெரியுமே. இந்த வழக்கு போட்டு தான் நீங்கள் நிரூபிக்கணுமான்னு? அந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடம் உங்களுக்கு தேவையே இல்லை. என்ன நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவர் நீங்களா? உங்களை போய் நாங்கள் நம்பாமல் இருப்போமா? அதனால தானே மீண்டும் ஆட்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்களாம் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்கள், அதனால தான் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏங்க போய் வழக்கெல்லாம் போடுறீங்க? போட்டு இப்போ உங்களுக்கு தானே அடியில் நெருப்பு வச்ச மாதிரி ஆகிப்போச்சா? என்ன அர்த்தம் தெரியல. என்ன அர்த்தம் தயா? நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க. முதல் முறை அனுமதி கொடுக்கும்போது அண்ணாமலை அவர்கள் கோர்ட்டு போறாரு. ஆனா டிஆர் பாலு அவர்கள் வரல. தனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி வரலையா. அப்புறம் போய் பார்த்தோம்னா இவர் ஃப்ளைட்ல இருந்தாரு, அப்புறம் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அப்பவே சொல்லியிருந்தார். இப்போ என்ன அப்படின்னா நீதிமன்றத்தில் என்ன உள்ள நடந்ததுன்றது நமக்கு தெரியாது, உள்ள நம்ம போல. ஆனால் செய்திகள் என்ன வெளியே வருது தெரியுங்களா? பல கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது. 3 மணி நேரமாக குறுக்கு விசாரணை செய்தார் அண்ணாமலை அவர்கள். கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாது, இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. இவருக்கு மொத்தம் 2 மனைவிகளா, 3 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகளா, இவங்களுக்கு எங்கெங்க சொத்து இருக்கு, சிங்கப்பூரில் இது மாதிரி நிறுவனங்கள் இருக்கு அப்படின்லாம் கேட்கப்பட்டதாகவும், இவர் இருந்துக்கிட்டு இல்லை நான் அது சிங்கப்பூருக்கு இன்ன வரைக்கும் நான் வாழ்நாளையிலே போனதில்லை அப்படின்னு சொன்னதாகவும், அது மட்டும் இல்லாமல் ஐயா 1 லட்சம் இல்லைங்கய்யா, ஆமாம் 2 லட்சம் அப்படின்னு சொல்கிற மாதிரி 10 கப்பல் நீங்கள் வாங்கினதா மூக்க அழகிரி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இல்லை அவருக்கு தெரியாமல் சொல்கிறாரு, நாங்கள் 10 கப்பல் வாங்கலை, 2 கப்பல் தான் வாங்கினோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் மத்திய கப்பல் துறை அமைச்சராக இருந்தபோது இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் 2004 2009 யூபிஐ கவர்மெண்ட்டில் நீங்கள் அடித்த ஊழலை பார்த்து அலண்டு போன இந்த மத்திய அரசாங்கம்
இவங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணிருச்சுன்னா 2வது முறை ஆட்சி அமைக்கும் போது இவருக்கு அதனால தான் பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் அதுக்கு வந்துட்டு இல்லை அப்படின்லாம் இவர் பதில் சொல்லி இருந்திருக்கிறாரு. அது மாதிரி இன்னும் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாத சும்மா கம்பி மாதிரி கம்பீரமா இருந்த மனுஷன், சரி உங்களோட குடும்பத்திலிருந்து வேற யாராவது அமைச்சர்களா வேற ஏதாவது பதவியில் இருக்காங்களான்னு கேட்டதுக்கு, ஆமா என்னுடைய மகன் இருக்கிறார், டிஆர்பி ராஜா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாரு. அவரை வந்து மக்கள்லாம் பாராட்டுறாங்க சீராட்டுறாங்கலாம் சொல்லி இருந்திருக்கிறாரு. ஏங்க உங்களுடைய மகன் வந்து அமைச்சராக இருக்கிறான்றதை மட்டும் சொல்லுங்க, இந்த பாராட்டுறது சீராட்டுறதெல்லாம் வேணாம். ஏன் அப்படின்னா வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கன்னு சொல்லும்போது A4 சீட்டு எடுத்து காட்டின வெள்ளை பேப்பரை காட்டினதை வச்சு உங்கள் பையனோட லட்சணம் எந்த அளவுக்கு இருக்குன்றது எங்களுக்கு தெரியும், தேவையில்லாமல் இதெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும் செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. உண்மை என்னன்றது தெரியல. நீதிமன்றத்தில் நடக்கிற விசாரணை குறித்து அதிகமாக பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களுமே இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பெருசாக பேசலை. ஆனாலும் அண்ணாமலை அவர்கள் கேட்ட எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாத தெரியாத இல்லைன்னு சொன்ன டிஆர் பாலு அவர்கள் அவரோட பையன் குறித்துமே இவர் வந்து சொத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இதுல என்ன அப்படின்னா RS பாரதி அவர்களும் சிக்கியிருக்க வேண்டியது, அவரு எஸ்கேப் ஆகியிருக்கிறாரு. ஆனா இன்னொரு நாள் சிக்க போறாரு. இன்னொரு நாள் குறுக்கு விசாரணை டிஆர் பாலு அவர்கள் இடத்திலும் இருக்கிறது. இப்போ இடையில வந்து டெல்லி போகிறதா இருக்குங்கய்யா, அதனால் கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படி சொல்லி நீதிமன்றத்தில் கேட்டு நீதிபதி அவர்களும் செந்தில்குமார் அவர்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிருந்துருக்கிறாங்க. 2வது முறை குறுக்கு விசாரணை செய்யப்பட போகிறது. இதில் என்ன அப்படின்னா எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொன்ன டிஆர் பாலு அவர்கள் அண்ணாமலை அவர்கள் குறித்து அவர் ஒன்று சொல்கிறாரு, நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து எவ்வளோ ஊழல் பண்ணி சொத்து சேர்த்துறீங்க தெரியுங்களா அப்படின்னு சொல்லி இவர் ஒன்று சொல்லியிருக்கிறார். ஐயா நீங்கள் வந்திருக்கிற வழக்கு வேற, இதை தேவையில்லாமல் திசை திருப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே மான நஷ்ட வழக்கு நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதில் என்ன அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் போட்ட வழக்கில் தான் சிக்கியிருக்கீங்கல்ல, அதை வச்சு திமுகவுக்கு சரியான பாடத்தை புகட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கிறார்ல, அதோட இருக்க வேண்டியதானே. தேவையில்லாமல் இன்னொரு வழக்கில் வாண்டடா ஏறுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்கள் வயசு என்ன? வழக்கு போட்ட நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறதெல்லாம் அவங்க கிட்ட எந்த கேள்விக்கோ எது பதிலோ எதுவுமே பேசுறதில்ல சொல்கிறதில்ல, வரதும் தெரிய மாட்டேங்குது போகிறதும் தெரிய மாட்டேங்குது போயிடுறீங்க. அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார் தைரியமாக. வழக்கு போட்டால் பயந்துடுறதுக்கு மற்ற ஆளுங்க நினச்சிங்களா? முன்னாள் IPS அதிகாரி கர்நாடக சிங்கம் அவர் மேலே நீங்கள் வழக்கை போட்டுட்டு தப்பிச்சிடலான்னு பார்த்தீங்களா? இப்படி தொக்கா மாட்டி வச்சிருக்கீங்களே, அவர் தான் சட்டம் முழுக்க கரைச்சி குடிச்ச ஒரு மனுஷன், அவர்கிட்ட போய் நீங்கள் மாட்டுவீங்க. வேற யார் மேலேயாவது வழக்க போட்டிருந்தீங்கன்னா அவங்க வேணா உங்களுக்கு பண்ணியலாம். ஆனால் அண்ணாமலை அவர்களை போய் இப்படி நினைச்சிருக்கீங்களே, அவர் மேலும் உங்கள் மேலே வழக்கு தொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா என்னை பற்றி நீ என்ன வேணா பேசு, என் குடும்பத்தை இழுக்கிறது உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் வந்து இறங்கிட்டார், முழுசாக களத்தில் இறங்கிட்டார். இனி திமுகவில் எந்தெந்த விக்கெட் காலியாக போகுது அப்படின்றது தெரியல, இல்லை எப்படிலாம் சிக்க போகிறாங்க அப்படின்றத நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகிறீங்க. திமுகவின் அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலும் உருவப்படும், தூக்கி எறிவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, முதல் செங்கலா இவர் தான் வெளியே போக போகிறான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே செந்தில் பாலாஜி உள்ளே போயிட்டு வந்தார். இப்போது ஆபாச பேச்சாளர் இவர் கொச்சைமூர்த்தி, அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 அபராதமும் விதிக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் ஜாமீன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் 2 வருடத்துக்கு கீழே இருந்தால் தான் ஜாமீன் வாங்க முடியும். இல்லை அப்படின்னா சிறைக்கு சென்ற பிறகு தான், குறிப்பிட்ட மாதங்கள் சிறையில் இருந்த பிறகு தான் வந்து ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லப்படுது. சட்ட வல்லுநர்களாக தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது டிஆர் பாலு அவர்கள், பொன்முடி அவர்கள், துரைமுருகன் அவர்கள்னு வரிசை கட்டி நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ED அந்த மாதிரியான துறைகள் வந்து அவங்களுக்கு ஆப்படிக்க காத்துட்டு இருக்கும்போது டிஆர் பாலு அவர்கள் ஐயா அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்க முடியாது, என்னை முதல்ல வண்டியில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் மேலே வழக்க போட்டு வாண்டடாக மாட்டியிருக்கிறாரு. கேட்ட கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்லாமல் முழிச்சிருக்காரு, பித்தா திருன்னு முழிச்சிருக்கிறாரு. இது என்ன அர்த்தம் தெரியல, என்ன அர்த்தம் தயா? எது எப்படியோ அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி தமிழகத்திற்கு ஒரு நல்ல விடியல் கிடைக்கணும், திமுக ஆட்சிக்கு சரியான ஒரு பாடத்தை அண்ணாமலை அவர்கள் கற்பிப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.